எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் ஆகஸ்ட் 1 தேதி, ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் டேக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். எவ்ரி மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய பேர் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க பார்க்கறதுக்கு. அதனால இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். என்னோட பேர் தர்ஷினி. நம்ம ஒரு 5 இயர்ஸாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சேனல்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது லாஸ்ட் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 எல்லாத்துலேயுமே வந்திருக்கு. அதுக்கான ப்ரூஃப் வீடியோ அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் நம்பலாமா அப்படின்னா அந்த வீடியோலாம் பார்த்துட்டு கூட நீங்கள் நம்பலாம். ஏன்னா கொஸ்டின்லாம் வந்திருக்கு. அதனால தான் ப்ரூஃப் வீடியோ அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருப்போம். சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போதுமே கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பார்த்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். இப்போ நம்ம ஜூலை 31 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூலை 31 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் பெண்கள் தலைமையிலான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சத்தீஸ்கர். அந்த திட்டத்தோட பேர் த்வீப்தி. அடல் புஜல் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2019ஆம் ஆண்டு. அதாவது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய 95வது பிறந்த நாள்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நஷமுக்த் பாரத் அபியான் பிரச்சாரத்தை தொடங்கி வைக்க உள்ளவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி அவர்கள். 100 வீக்கான ஒரு கேம்பெயின் தான் இந்த நஷமுக்த் பாரத் அப்படிங்கிறது. எல்னினோ என்பது கடல் வெப்பநிலை அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றம். அதுவும் மெயின்லி பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் தற்போதைய வட்டி விகிதம் என்ன? ஆன்சர் 3.50 to 3.75%. எத்தனால் கலந்த பெட்ரோல் திட்டம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 2001 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம E20 பெட்ரோல்ங்கிறது விநியோகிக்கப்படுது நாடு முழுக்க. 2026ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் ஆடவர் 100 மீட்டர் T47 பேரா தடகள பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? ஆன்சர் திலீப் மஹடு காவிட். இப்போ நடக்கிறது 23rd காமன்வெல்த்னு சொல்லி பார்த்துருப்போம். எங்கே நடக்குதுன்னா கிளாஸ்கோல, ஸ்காட்லாந்துல கிளாஸ்கோல. அடுத்து, நீர்மூழ்கி கப்பல் திட்டத்திற்கான ஒப்பந்தமானது எந்த 2 நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட உள்ளது? ஜெர்மனிக்கும் இந்தியாவுக்கும் இடையே தான் 6th ஜெனரேஷனை சேர்ந்த நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. தமிழகத்தின் முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகம் எங்கு அமைகிறது? ஆன்சர் சென்னை. ஆஸ்திரேலியாவுடைய யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் தான் சென்னையில வேளச்சேரியில அமைய இருக்கு. ஆகஸ்ட் 1 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு பார்க்கறது நெல்சன் மண்டேலா அவர்களுடைய குவாட். கவனிங்க, the greatest glory in living lies not in never falling but in rising every time we fall. அதாவது என்னன்னா, நம்ம வாழ்வதோடைய மகிமை, அந்த புகழ் அப்படிங்கிறது எதுல இருக்கு அப்படின்னா, நான் என் வாழ்க்கை முழுக்க எந்த இடத்துலயுமே நான் தோக்கவே இல்லை, நான் எல்லாத்துலயுமே வின் பண்ணிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு பெருமை கிடையாது. நான் எத்தனை தடவை விழுந்தாலும் நான் மறுபடியும் எந்திரிச்சு வருவேன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையில பெருமையை தரக்கூடியதா மகிமையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் மண்டேலா சொல்றாங்க. எவ்ரி டைம் நம்ம கீழே போகிற மாதிரி இருக்கு, லோவா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, இன்னொரு நாள் உங்களுக்கு ஹையஸ்ட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க லோல இருக்கும் போது லோலே இருந்துருவோம், கீழே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே நினைக்க கூடாது. எவ்ரி டைம் நீங்க ஃபால் ஆகும் போது மேல வருவீங்க, ரைஸ் ஆவீங்க அப்படிங்கிறதான் வாழ்க்கையுடைய மகிமையே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் சமுத்திர மந்தன் திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் கீழ், மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், அந்த மினிஸ்ட்ரி தான் செயல்படுத்துறாங்க இந்த ஸ்கீமை. இதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதாவது இப்போ பாத்தீங்கன்னா, கடல் பரப்புல ஆழ்கடல்ல எண்ணெய் கிணறுகள் அமைச்சு அங்கேருந்து எரிவாயு எடுத்து, அதாவது அந்த ஆயில் எடுத்து அதை எரிசக்தியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும், எரிசக்தி பொருட்களை உருவாக்கணும், தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்கீம் தான். இது 84,084, அதாவது 84,084 கோடியில இந்த ஸ்கீம் செயல்படுத்துறதுக்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதனாலதான் அதை பத்தி பாக்குறோம். இப்போ நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா, இந்த க்ரூட் ஆயிலுக்குலாம் கச்சா எண்ணெய்க்கு வெளிநாட்டுல இருந்தா இறக்குமதி செய்யறோம். 80க்கும் மேல
80% மேல நம்ம வெளிநாட்டுல இருந்தா இறக்குமதி செய்யறோம். அது மட்டும் இல்லாம இப்ப நேச்சுரல் கேஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து 50% மேல வெளிநாட்டுல இருந்தா இறக்குமதி செய்யறோம். வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யறதுனால நம்ம மற்ற நாடுகளை நம்பி இருக்கிற மாதிரி இருக்கு. வெளியில எதுவும் போர் நடந்துச்சு அப்படின்னா அது நம்மளை வந்து இஷ்யூ பண்ணுது. இப்போ கூட நம்ம பார்த்திருப்போம், இந்த ஹோர்முஸ் நீரிணையை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருப்போம். பெட்ரோல் விலை எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இதை நம்ம கட்டுப்படுத்தணும்னா ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறணும். இன்னொன்று நம்மளுடைய சோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக இப்போ யூனியன் கேபினட் மத்திய அமைச்சரவை பார்த்தீங்கன்னா தேசிய அளவுல கடல்ல இருந்து நம்ம ஆயில் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணி அங்க எண்ணெய் கிணறுகள் அமைச்சு எண்ணெய் எடுத்து நம்ம எரிவாயு உற்பத்தியை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்றாங்க. இது வந்து 5 இயர்ஸ்க்கு செயல்படுத்துவாங்க. 2026 to 2031 வரைக்கும் இதை செயல்படுத்துவாங்க. யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் கீழ் இந்த ஸ்கீமானது செயல்படுத்தப்பட இருக்கு. ஸோ எங்க நமக்கு நேச்சுரல் கேஸ் இயற்கை எரிவாயு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே எண்ணெய் கிணறுகள் அப்படிங்கிறது அமைப்பாங்க. அதுக்கான அந்த எண்ணெய் எடுக்கிறோம் இல்லையா, அந்த கேஸ் எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அதை வந்து ரீஃபைன் பண்ணி நம்ம கேஸா மாத்துறது, அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அமைக்கிறது. இதன் மூலமா நம்மளுடைய எரிவாயு பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா 88% க்ரூட் ஆயில் வெளிநாட்டுல இருந்தா இம்போர்ட் பண்றோம். 50%க்கு மேல இயற்கை எரிவாயு நம்ம வெளிநாட்டுல இருந்தா இம்போர்ட் பண்றோம். ஸோ அதை வந்து குறைக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சமுத்திர மந்தன் அப்படிங்கிற ஸ்கீம் 5 இயர்ஸுக்கு. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ 84,084 கோடி இருக்கு இல்லையா, அதுல வந்து ஆழ்கடல்ல துளையிடுறதுக்காக இதுல 43,200 கிட்டத்தட்ட 50% வந்து இதுக்கு தான் செலவிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்காக 10,000 கோடி, எங்கெங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக ஆய்வுக்காக 8,534 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஸோ மெயின் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2019 பிப்ரவரியில தான் இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம், PM கிஷான் சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டா பார்ப்போம். ஸ்கீம்லாம் வருதுன்னா ஷார்ட் ஃபார்ம் என்ன, ஃபில் ஃபார்ம் என்ன, தமிழ்ல என்ன அப்படிங்கிறதே பார்த்துக்கணும். இது 2019 பிப்ரவரியில லான்ச் பண்ணது. இந்த ஸ்கீம் கீழே விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 3 தவணைகள்ல 2,000 சொல்லிட்டு இந்த ஸ்கீம் வந்து விவசாயிகளுக்கு வங்கி கணக்குல டெபாசிட் பண்ணிட்டு வராங்க. இப்போ 2019 தான் லான்ச் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்கீமை வந்து 2030 to 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு. ஸோ அதுக்காக எவ்வளோ அலாட் பண்றாங்க அப்படின்னா 3.15 லட்சம் கோடியானது ஒதுக்கீடு செய்யறாங்க இந்த 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக. இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 9.49 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்படுறாங்க. 3 இன்ஸ்டால்மெண்ட்ல 2,000 சொல்லிட்டு 1 இயருக்கு 6,000 ரூபாய் அப்படிங்கிறது விவசாயிகளுடைய வங்கி கணக்குல. அதுவும் 2 ஏக்கருக்கு குறைவா இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தான் இந்த 6,000 ரூபாய் அப்படிங்கிறது வங்கி கணக்குல செலுத்துறாங்க. இதுல விமென்ஸ் பெண்கள் எத்தனை ஃபார்மர்ஸ் வந்து பயன்படுறாங்க அப்படின்னா 25% பேர் வந்து விமென் ஃபார்மர்ஸா இருக்காங்க. மொத்தமா எவ்வளோ தொகை வந்து இது வரைக்கும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா 4.47 லட்சம் கோடிக்கும் மேல வழங்கப்பட்டிருக்கு. இது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், அதாவது விவசாயம் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் கீழ் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. ஸோ 2019 5 இயர்ஸுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. 3.15 லட்சம் கோடி இதுக்கு ஒதுக்கீடு செய்யறாங்க. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழகத்தில் பருவமழை குறைந்துள்ளதால் நீர் ஆதாரங்களை மேம்படுத்த எத்தனை கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் 330 கோடி. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழையினால எப்போது வர மழையை விட 60% குறைவான மழை தான் பதிவாயிருக்கு. ஸோ அதனால நீர் ஆதாரங்களை மேம்படுத்துறதுக்காக 330 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கால்நடை, பால் வளம், மீன் வளம் அதை மேம்படுத்துறதுக்காக 10 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்ட திருத்த மசோதா கீழ்கண்ட எந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்கிறது? ஸோ 1969 ஆக்ட்ல தான் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் 1969 திருத்தம் மேற்கொள்ற வகையில தான் இந்த பிறப்பு மற்றும் இறப்பு திருத்த மசோதா 2026 நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா எல்லாருமே வந்து பர்த்தையும் டெத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணணும், அதை மேண்டேட்டரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்ட மசோதா அப்படிங்கிறது 1969 பிறப்பு சட்ட மசோதால சட்டத்துல திருத்தம் மேற்கொள்ற வகையில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல என்னன்னா
என்கரேஜ் பண்றாங்க. பீப்புள் வந்து குழந்தை பிறக்குதுன்னா அது உடனே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், இறந்துட்டாங்க அப்படின்னா அதையும் உடனே ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ பிறந்த 1-2 ஆண்டுகளுக்குள்ள அவங்க வந்து நிர்வாகத்துல பதிவு செய்யலாம். 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு பிறந்து ரிஜிஸ்டர் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட்டோட போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசோதால இடம்பெற்றிருக்கு அந்த அம்சம். ஸோ பிறப்பு இறப்பு பதிவானது கட்டாயமா இருக்கணும். 2 வருஷத்துக்குள்ள அவங்க பதிவு செய்யணும். தாமதமான பதிவுகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். அப்படி 2 வருஷத்துக்குள்ள பதிவு செய்யலை அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட்டோட பதிவு செய்யணும். அடுத்த ரீசன் நியூஸ். இப்போ தேசிய மரியாதை மசோதா 2026, அதாவது தேசிய சின்னங்கள் வந்து அவமதிக்கப்படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய தேசிய கீதம் ஜனகணமன, அப்புறம் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன், அப்புறம் நம்மளுடைய தேசிய கொடி, இது 3க்குமே பார்த்தீங்கன்னா அவமதிப்பு செய்யக்கூடாது. அவமதிப்பு பண்ணால் அவங்களுக்கு சிறை தண்டனையானது விதிக்கப்படும் சொல்லிட்டு சட்டம் இருக்கு. ஸோ அந்த சட்டத்தில் இப்போ தேசிய பாடலுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுங்கிற வகையில் இந்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. தேசிய மரியாதை திருத்த மசோதா 2026. ஸோ ஜனகணமனக்கு எப்படி சட்ட பாதுகாப்பு வழங்கப்படுதோ அதே மாதிரி வந்தே மாதரம் பாடலை பாடும்போது ஸ்டாப் பண்றாங்க, அதை இன்சல்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 வருஷம் வரைக்கும் குற்றம் நிரூபிக்கப்பட்ட சிறை தண்டனை வழங்குற வகையில இந்த மசோதா நிறைவேற்றிருக்காங்க. 1971ஆம் ஆண்டு தேசிய மரியாதை அவமதிப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதுல திருத்தம் மேற்கொள்ற வகையில தான் இந்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பொது தேர்வுகள் முறைகேடுகளை தடுக்கும் திருத்த மசோதா. இப்போ நீட் எக்ஸாம்லாம் நிறைய முறைகேடுகள் நடந்துச்சுன்னு சொல்லி போராட்டம் நடந்துச்சு. ஸோ அதை அடுத்து இந்த மசோதாவானது இப்போ நிறைவேற்றிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் பேப்பர் வந்து லீக் பண்றாங்க, அதுல திட்டமிட்டு பண்றாங்க, இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னா 5 to 10 years வரைக்கும் அவங்களுக்கு சிறை தண்டனை வழங்குற வகையில 10 கோடி அபராதம் விதிக்கிற வகையில ஒரு மசோதாவானது இப்போ நிறைவேற்றிருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். பிரதான் மந்திரி சூர்யா சரோவர் யோஜனா திட்டத்தின் கீழ் எத்தனை மெகாவாட் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி செய்யப்பட உள்ளது? ஸோ இப்போ 5000 மெகாவாட். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் சோலார் பேனல்ஸ் வச்சு, மிதக்கும் சூரிய தகடுகள் வச்சு நம்ம எவ்வளோ மின்சாரம் சோலார் பேனல்ஸ்ல இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யறோம் அப்படின்னா 700 மெகாவாட். ஸோ இப்போ இதை 5000 மெகாவாட்டா இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி சூர்யா சரோவர் யோஜனா அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா நம்ம நீர் பரப்புல சோலார் பேனல்ஸை மிதக்க வைக்கிற மாதிரி வச்சு மின்சாரமானது உற்பத்தி செய்ய போறாங்க. இப்போ நம்ம ரூஃப் டாப் சோலார் பேனல்ஸ் திட்டம் பார்த்துருப்போம். அது எப்படின்னா வீட்டோடைய மேற்கூரைகள்ல அமைக்கிறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். இது வந்து கடல் பரப்பு நீர் பரப்பு இருக்கு அப்படின்னா அது மேல இந்த மாதிரி சோலார் பேனல்ஸை பொறுத்து மின்சாரம் உற்பத்தி செய்யறது. ஸோ இதனால நிலப்பரப்புல வைக்கும் போது நிறைய ஸ்பேஸ் வந்து இதை ஆக்குப்பை பண்ணிடும். ஸோ அது வந்து இதை தடுக்கிறோம். இன்னொன்று வந்து நீர் ஆவியாதலையும் இது குறைக்குது இந்த ஸ்கீம் சோலார் பேனல்ஸை பொறுத்துறதுனால மேல. ஸோ இதை யார் செயல்படுத்துறா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி, புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகத்தின் சார்பில் தான், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுது. இது வந்து 5070 கோடி மதிப்பீட்டில் இந்த ஸ்கீம் ஆனது செயல்படுத்த போறாங்க. ஸோ நம்மளுடைய இப்போ கெப்பாசிட்டி வந்து 700 மெகாவாட் இருக்கு இந்த ஃப்ளோட்டிங் சோலார் பேனல்ஸ் அமைச்சு மின்சாரம் உற்பத்தி செய்யறது. இதை வந்து 5000 மெகாவாட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு டார்கெட் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 10,000 மெகாவாட் மணி நேரத்துக்கு நம்ம சேமிப்பு திறனும் இதோட இன்க்ளூட் ஆகும் இந்த ஸ்கீம்ல அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதிகமான ஆற்றல் கிடைக்கும் போது நம்ம சேமிச்சு வச்சுக்குவோம். சூரியன் அவ்வளவுக்கு இல்லாத குளிர்காலத்துல வந்து சேமிச்சு வச்சதை யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஸோ அதனால 10,000 மெகாவாட் அவர் சேமிப்பு திறனோட இந்த ஸ்கீம் ஆனது செயல்படுத்துறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அமைக்கிறாங்க இல்லையா சோலார் பேனல்ஸ், மிதக்கும் சோலார் பேனல்ஸ் அப்படி அமைக்கிறாங்க அப்படின்னா, அமைச்சு சக்சஸ்ஃபுல்லா செயல்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு மெகாவாட் உற்பத்திக்கும் 1 கோடி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படும், நிதி உதவியானது கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கும் மானியமானது வழங்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க, நிதி மானியம். ஸோ இப்போ நம்ம சோலார் பேனல்ஸ் அமைச்சு எவ்வளவுக்கு நம்ம மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும், நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 102.18 ஜிகாவாட் வரைக்கும் நம்ம மின்சாரம் உற்பத்தி செய்ய போறோம். ஆனா இந்த ஸ்கீம் வந்து 5000 மெகாவாட்டுக்கு தான் அமைக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே சூரிய ஆற்றல் மூலமா மின்சாரம் உற்பத்தி செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா 150 ஜிகாவாட் வரைக்கும் நம்ம அதுக்கு மேலே மின்சாரம் உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதுல சோலார் பேனல்ஸ் மிதக்கும் ஃப்ளோட்டிங் சோலார் பேனல்ஸ் அமைச்சு அதுல 5000 மெகாவாட் கொண்டு போக போறோம். அதேதான் இந்த ஸ்கீமோட திட்ட காலம் வந்து 2030 to 31ஆம் ஆண்டு வரைக்கும் இதை செயல்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க.
வேலை வாய்ப்பு 16,000 17,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதோட இன்னொரு முக்கியம், ரினியூவபிள் எனர்ஜிக்கே ஏன் மாறும்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியேறதை குறைக்கணும் தானே. ஸோ இதில் வந்து 10 மில்லியன் டன் வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆனது குறையும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட், ஹென்லி பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் வந்து 81st. ஸோ நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள பாஸ்போர்ட் தரவரிசையில் 81வது இடத்தை பிடிச்சிருக்கேன். ஸோ 75வது இடத்துலேருந்து 81வது இடத்துக்கு இப்போ பின்தங்கி இருக்கு. இந்த பாஸ்போர்ட் தரவரிசைங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அவங்க ஒவ்வொரு தடவை ரிலீஸ் பண்ணும்போது அந்த ரேங்கிங்கிறது மாறிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அப்புறம் இப்போ இதுல யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்கன்னா சிங்கப்பூரும் ஜப்பானும் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. நம்ம இந்தியா 81st பிளேஸ்ல இருக்கு. எப்படி பாஸ்போர்ட் வந்து தரவரிசைப்படுத்துறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டுடைய பாஸ்போர்ட்டை வச்சுட்டு எத்தனை நாட்டுக்கு விசா இல்லாம போகலாம், அதை பேஸ் பண்ணி தான் இந்த பாஸ்போர்ட் தரவரிசை அப்படிங்கிறது ரிலீஸ் பண்றாங்க. நம்ம நாட்டுடைய பாஸ்போர்ட்டை வச்சுட்டு 59 நாடுகளுக்கு விசா இல்லாம போகலாம். ஸோ அதை வச்சுதான் இப்போ 81வது இடத்துல இருக்கு இந்தியா. அடுத்து சமிட் சார், இந்தியா மொபைல் காங்கிரஸ் 2026 நிகழ்ச்சியின் கருப்பொருள் என்ன? ஆன்சர் வந்து ஸ்கேல் வித்தவுட் பவுண்டரிஸ், வரம்பற்ற வளர்ச்சி. ஸ்கேல் வித்தவுட் பவுண்டரிஸ் அப்படிங்கிற கருப்பொருளோட தான் இப்போ இந்தியா மொபைல் காங்கிரஸ் அப்படிங்கிறது தில்லியில நடக்க போகுது. ஸோ எங்க நடக்குது? தில்லியில நடக்குது. எத்தனையாவது எடிஷன் அப்படின்னா 10வது எடிஷன் தான். இப்போ அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. யஷோ பூமியில, நியூ டெல்லியில உள்ள யஷோ பூமியில தான் இது நடக்குது. ஸோ நமக்கு டார்கெட் 2030ஆம் ஆண்டுக்குள்ள நம்ம நாட்டில் 1 பில்லியன் 5G யூசர்ஸ், 5G இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த எண்ணிக்கையை வந்து 1 பில்லியனா இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டார்கெட்டும் இருக்கு. இந்த மொபைல் காங்கிரஸுடைய 4 தூண்கள், 4 பில்லர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா, சிருஷ்டி அதாவது எதிர்காலத்தை உருவாக்குதல், அடுத்து சுரக்ஷா இது வந்து நம்பிக்கையை வலுப்படுத்துதல், சஷக்த் இது வந்து வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல், சம்வர்தன் வளர்ச்சியை ஊக்குவித்தல். இதான் வந்து அந்த 4 பில்லர்ஸ், இந்த மொபைல் காங்கிரஸ் கூடிய 4 பில்லர்ஸ். நெக்ஸ்ட் எக்கனாமி, 2026-27ஆம் நிதியாண்டில் நிதி பற்றாக்குறையை எத்தனை சதவீதமாக குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 4.3% குறைக்கிறதுக்கு நமக்கு டார்கெட் இருக்கு. ஜிடிபி அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லி பார்ப்போம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இந்த பிஸ்கல் டெபிசிட் நிதி பற்றாக்குறையை 4.3% குறைக்கணும்னு நமக்கு டார்கெட் இருக்கு. ஸோ இப்போ ஏப்ரல் டு ஜூன் வரையிலான இந்த காலகட்டத்திலேயே நம்மளுடைய மொத்த நிதி பற்றாக்குறை இவ்வளவுதான் இருக்கணும்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்கும் இல்லையா, அதுல 18.2% வந்து நம்ம ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டோம். ரிமைனிங் 81.8% இருக்கு. நமக்கு இந்த வருஷம் இந்த நிதியாண்டுல எவ்வளவுக்கு தான் நிதி பற்றாக்குறை இருக்கணும்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருக்காங்கன்னா 9.6 lakh crore. அதாவது நிதி பற்றாக்குறைனா நமக்கு நடக்கக்கூடிய செலவுக்கும் வரவுக்கும் இடையிலான வித்தியாசத்தை தான் நம்ம நிதி பற்றாக்குறைன்னு சொல்லி பார்க்கிறோம். இது இந்த நிதியாண்டுல எவ்வளவுதான் இருக்கும்னு சொல்லி டார்கெட் இருக்குன்னா 9.6 லட்சம் கோடி இருக்கணும்னு சொல்லி டார்கெட் இருக்கு. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 4.3% இருக்கணும். இப்போ இந்த 9.6 lakh crore இந்த ஜூன் டு மே, அதாவது ஏப்ரல் டு ஜூன்ல பாத்தீங்கன்னா 18.2% நம்ம ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது 3.07 லட்சம் கோடி நிதி பற்றாக்குறையானது இந்த ஏப்ரல் டு ஜூன் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்து ஸ்போர்ட்ஸ், 14வது ஐசிசி ஒரு நாள் உலகக்கோப்பை 2027 எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் வந்து தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா இந்த 3 நாடுகள் தான் இந்த ஐசிசி T20 உலகக்கோப்பை போட்டியை வந்து ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டியை வந்து நடத்த போறாங்க. 14வது எடிஷன் இந்த வருஷம் நடக்கிறது. 3 நாடுகள் தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா இந்த 3 நாடுகளும் இணைஞ்சு நடத்துறாங்க. மொத்தமா 57 மேட்சஸ் இருக்கும். எத்தனை சிட்டிஸ்ல நடத்துறாங்கன்னா 13 சிட்டில. இது சவுத் ஆப்பிரிக்கால 8 சிட்டிலையும், ஜிம்பாப்வேல 3 நகரத்திலையும், நமீபியால 1 நகரத்திலையும் நடத்துறாங்க. லாஸ்டா ஆப்பிரிக்கால நடந்துச்சு அப்படின்னா 2003 தான் நடந்துச்சு இந்த போட்டி. அது வந்து சவுத் ஆப்பிரிக்காலையும், ஜிம்பாப்வேலையும், கென்யாலையும் நடந்திருக்கு லாஸ்ட் 2003. இப்போ 24 இயர்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் ஆப்பிரிக்கால நடக்குது. ஸோ எடிஷன் 14வது எடிஷன் அக்டோபர்லேருந்து நவம்பர் வரைக்கும் இந்த போட்டி நடக்க போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கேலோ இந்தியா திட்டத்திற்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 29,054 கோடி. இப்போ கேலோ இந்தியா திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, பிளேயர்ஸ் இளம் திறமையான அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸை வந்து நம்ம தேர்வு செஞ்சு அவங்கள வந்து விளையாட்டுத்துறையில இன்னுமே நம்ம முன்னணி நாடாக நம்ம நாட்டை மாற்றணும். 2036க்குள்ள டாப் 10 ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ்லையும் 2047க்குள்ள டாப் 5 ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ்குள்ளையும் இந்தியா வரணும்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்கு.
ஸோ அதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த கேலோ இந்தியா திட்டம். இந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னா 29,054 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இப்போ. ஸோ இதன் கீழ் பார்த்தீங்கன்னா 2,800 அத்லெட்ஸ் வந்து கவர்மெண்டால சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன டார்கெட் இருக்குன்னா 2030 காமன்வெல்த் போட்டிகளை இந்தியா நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2036 ஒலிம்பிக் கேம்ஸையுமே வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ கேலோ இந்தியா திட்டம்ங்கிறது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு துறை அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது. 2017 to 2018 இந்த ஸ்கீம் ஆனது லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஸ்போர்ட்ஸ் 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற முதல் ஜூடோ வீராங்கனை யார்? ஆன்சர் வந்து அஸ்மிதா டே. அஸ்மிதா டே தான் இந்த வருஷம் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள்ல ஜூடோல வந்து கோல்டு மெடலை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அஸ்மிதா டே வந்து கோல்டு மெடல் ஜூடோல வின் பண்ணியிருக்காங்க. கிளாஸ்கோல ஸ்காட்லாந்துல நடக்குது. இதுல வந்து ஜூடோ வீரர் ஹர்ஷ் சிங் இவர் வந்து ஆடவருக்கான 60 மீட்டர் எடை பிரிவுல கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. அஸ்மிதா டே வந்து 48 கிலோ எடை பிரிவுல வின் பண்ணியிருக்காங்க கோல்டு மெடல். 57 kgல பாத்தீங்கன்னா யாமி மௌரியா வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க ஜூடோல. பளுதூக்குதல்ல லவ்ப்ரீத் சிங் இவர் வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க 110 kg பிரிவுல. லவ்ப்ரீத் சிங் வந்து மொத்தமா 388 கிலோ எடை தூக்கி இருப்பாரு. அடுத்து வட்டு எறிதல்ல சீமா காவி ராம்னா இவங்க வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க 58.35 மீட்டர் தூரத்திற்கு வட்டு எறிந்து. அடுத்து லாஸ்டா ஷார்ட் நியூஸ். மொராக்கோ நிலப்பகுதியை ஒட்டிய ஸ்பெயினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சியடா அப்படிங்கிற பகுதிக்குள்ள 24 மணி நேரத்துல 60,000 அகதிகள் வந்து சட்டவிரோதமாக நுழைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால இதை பத்தி பாக்குறோம். ஸோ லாஸ்டா ஆகஸ்ட் 1 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமுத்திர மந்தன் திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம். பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2019 ஆண்டு. தமிழகத்தில் பருவமழை குறைந்துள்ளதால் நீர் ஆதாரங்களை மேம்படுத்த எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 330 கோடி. பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்ட திருத்த மசோதா கீழ்கண்ட எந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்கிறது? ஆன்சர் வந்து பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் 1969. பிரதான் மந்திரி சூர்யா சரோவர் யோஜனா திட்டத்தின் கீழ் எத்தனை மெகாவாட் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி செய்யப்பட உள்ளது? ஆன்சர் 5000 மெகாவாட். ஹென்லி பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 81st. இந்தியா மொபைல் காங்கிரஸ் 2026 நிகழ்ச்சியின் கருப்பொருள் என்ன? ஆன்சர் ஸ்கேல் வித்வுட் பவுண்டரிஸ். 2026 to 27 நிதியாண்டில் நிதி பற்றாக்குறையை எத்தனை சதவீதமாக குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 4.3%. 14வது ICC ஒருநாள் உலகக்கோப்பை 2027 எங்கு நடைபெற உள்ளது? தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா. கேலோ இந்தியா திட்டத்திற்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 29,054 கோடி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.